தேவராயன் என்ன சொல்கிறார் அப்படின்னா பேய் பிசாசுங்கிறதெல்லாம் நம்பிக்கைப்படி இறந்த பின் வர்றவா, அவளால் வர்ற துன்பங்களையும் போக்கணும். ப்ளஸ் இருக்கிறவாளே மாந்திரீகத்தால் மனிதர்கள் நம்ம சுற்றி இருக்கிறவாளே வஞ்சகமான கெடுதலும் நம்ம வளர்றதை பொறுக்காமல் நம்ம மேலே பொறாம கொண்டு செய்வா. இவாள்லாம் உயிரோடு இருக்கிற பேய் பிசாசுக்கு சமம். இவா பண்ணுற வஞ்சகமான அழியணும்னு பின்னையும் சொல்லலை. வஞ்சகமான அவள் பண்ணுற கெடுதல்களை என்ன சுத்த பாதிக்காமல் உன்னோட பவரை வச்சு காப்பாற்றி, இதுதான் பகவன்கிட்ட வேண்டா. அப்போது அதுவும் என்ன சொல்கிறாருன்னா, அது மட்டும் இல்லாமல் மாந்திரீகம் போன்றவற்றில் பதுமைகள் செய்து வைத்தல், பலி கொடுத்தல் முதலான கொடுஞ்செயலையும் சுவாமிகள் அப்படியே விளக்குறார். இதெல்லாம் பண்ணக்கூடாது, மனுஷாளுக்கு மனுஷா பண்ணக்கூடாத வேலை. உனக்கு பிடிக்கலையா ஒதுங்கி போயிடு. அது எதுக்கு அவனுக்கு போய் வச்சே தீரணமா ஏதாவது, அதெல்லாம் நம்ம பண்ணக்கூடாது. பண்ணினா அவன் முருக பக்தனாக இருந்தால் அழிவு உனக்கு தான். அஞ்சி நடுங்கிட அரண்டு புரண்டிட வாய்விட்டலறி மதிகத்தோட படியினில் முட்டப்பாச கயிற்றால் கட்டுடன் அங்கம் கதறிட கட்டியுருட்டு கைகால் முறிய கட்டு கதறிட கட்டு முட்டு மொழிகள் பிதுங்கிட செக்கு செதிலாக சொக்கு சொற்பகை சொக்கு குத்து கூர்வடி வேலால் துன்பம் தரும் பகைவர்களும் யமனின் தூதுவர்களும் அஞ்சி நடுங்கவும் மயக்கமுற்று கீழே விழுந்து புரளவும் வாயால் அலறவும் புத்தி தடுமாறி ஓடவும். அவ்வாறு ஓடும் அக்கொடியவர்களை நிலத்தில் வீழ்த்தி அவர்களிடம் உள்ள பாசக்கயிற்றால் அவர்களை காட்ட வேண்டும். அவர்கள் கதறி அழுமாது அவர்களின் உடல் உறுப்புகளை இருக்க கட்ட வேண்டும். அவ்வாறு கட்டப்பட்ட கொடியவர்களை உருட்டிவிட வேண்டும். அவர்களின் கைகால்களும் ஒடிந்து போகுமாறு கட்ட வேண்டும். வாய்விட்டு அவர்கள் அலறுமாறு கட்ட வேண்டும். அவர்களுடைய கண்கள் பிதுங்குமாறு அவர்களை நெருக்க வேண்டும். அவர்களின் உடல்கள் துண்டாகுமாறு அழித்து கொள்ளவும் வேண்டும். சூரபத்மன் முதலான அசுரர்களை வதித்த பொன்னிறமான அழகனே, திருமுருகப் பெருமானே, என்னுடைய பகைவர்களையும் நீ உன்னுடைய கூறிய வேள்படையால் குத்தி கொன்று அழிக்க வேண்டும். மரண பயமும் யமனை குறித்த அச்சமும் முருகனடியார்கள் கொள்ள வேண்டியதில்லை என்று சுவாமிகள் இதன் மூலம் உணர்த்துகிறார். உயிர்களை கவர்ந்து சில யமதூதர்கள் பாசக்கயிறுடன் வருவார்கள். அவர்கள் கொண்டு வரும் அந்த பாசக்கயிறாலேயே கட்டி அவர்களை உருட்டியும் கைகால் ஒழித்து அப்படியே ஒடிஞ்சு போகவும் கண்கள் பிதுங்கவும் செய்து அவர்களை அழித்திடவும் வேண்டுமென தேவராய சுவாமிகள் திருமுருகப் பெருமானிடம் வேண்டுகிறார். சுற்றி வர்ற துன்பங்களை போக்குன்னு வேண்டுறோம், வேறு ஒன்றும் இல்லை.